My dear students, this is class 12 maths exercise 9.9 question number 1 பார்க்க போறோம். Find by integration the volume of solid generated by revolving about x-axis, the region enclosed by y equal to 2x square and y equal to 0, x equal to 1. ஓகே, நான் இங்கே ரஃபாக இந்த டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன், நல்லா கவனிங்க. y equal to 0 அப்படிங்கிறது x-axis itself அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற லைன் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போது கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். இது ஒரு பேராபோலா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நம்ம 1 கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, அதாவது 1,2. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு நம்ம 2 கொடுத்தோம்னா 2 power 2 4, 2 4s are 8, அப்போ 2,8. அதே தான் இங்கே மைனஸ் வேல்யூலும் நடக்கும். -1 கொடுத்தோம்னா அதுக்கும் 2 தான் வரப்போகுது. -2 கொடுத்தாலும், ஏன்னா அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால -2 கொடுத்தாலும் 8 தான் கிடைக்க போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த கர்வ் சமம் இது போல் வரதாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. x ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது y வேல்யூ எவ்வளோ? 2. ஸோ 1,2ல் இன்டர்செக்ட் ஆகுது. புரியுதுங்களா? அடுத்து 2,8 அதை ப்ளாட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நமக்கு இந்த லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா 0லிருந்து 1 வரைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணோம்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சாலிட் கிடைக்கும் சிமிலர்லி. ஓகேவா? ஸோ இந்த சாலிட்னுடைய வால்யூம் என்ன, இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போது வால்யூம்னு வர்றச்ச வால்யூம் v is equal to ஒரு பை இன்வால்வ் ஆகும். அதுக்கடுத்து இன்டெக்ரல் ஆஃப் லோவர் லிமிட் பார்த்திங்கன்னா 0, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0லிருந்து 1 வரைக்கும். பாருங்கள், டயக்ராமை பார்த்து புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஸோ இதுதான் y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் அப்படின்றதுனோட கர்வு. பட்டு வால்யூம்னு வரும்போது நமக்கு y ஸ்கொயர் தான் தேவை. புரியுதுங்களா? அப்போ y ஸ்கொயர் 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பண்ணால் x பவர் 4. புரியுதாப்பா? ஸோ இங்கே வால்யூம்னு வர்றச்ச y ஸ்கொயர் dx. ஓகேவா? ஸோ பை வெளியே வச்சுக்கோங்க. லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. ஒய் ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், 4x பவர் 4 dx. ஓகே, தென் பை அப்படி இருக்கட்டும். இந்த 4 கூட நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த 4 வந்து வெளியே எடுத்துக்கலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட் இல்லையா? 0லேருந்து 1 வரைக்கும் x பவர் 4 dx. ஸோ இன்டகிரேஷனில் என்ன பண்ணுவோம்? பவரோட 1 ஆட் பண்ணுவோம், அதே நம்பரை கீழே போடுவோம். புரியுதுங்களா? ஸோ 4 பை அப்படி இருக்கட்டும். x பவர் 5/5 லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ 4 பை என்ன ஆகும்? காமனாக இருக்கும். ஸோ 4 5 காமனாக வெளியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் என்ன? 1. கரெக்டாக? ஸோ 1 பவர் 5 வந்து 1 தான். ஸோ 1/5 மைனஸ். இப்போ நம்ம 0 கொடுத்தோம்னா நியூமரேட்டரில் 0 வந்துடும் இல்லையா? அப்போது 0/anything 0 தான். ஸோ ஆகக்கூடி 4 பை வெளியோ 1/5 உள்ள. அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 4π/5 கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.